செய்திகள் தொடர்கின்றன. மலேசியாவில் நடந்த பேருந்து விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 22 பேர் படுகாயமடைந்தனர். மலேசியாவில் உள்ள ஹைலாண்ட் என்ற இடத்தில் இருந்து அந்நாட்டின் தலைநகர் கோலாலம்பூருக்கு சுற்றுலா பயணிகள் பேருந்து ஒன்றில் சென்று கொண்டிருந்தனர். இந்தியாவை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 22 பேர் மற்றும் மலேசியாவை சேர்ந்த 2 டிரைவர்கள் அந்த பேருந்தில் இருந்தனர். பேருந்து புறப்பட்ட சில மணி நேரத்தில் மலைப்பாதையில் சென்றபோது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்தது. பின்னர் தடுமாறி ஓடிய பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் பேருந்தில் இருந்த 2 பேர் உயிரிழந்தனர், 22 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து மலேசிய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பேருந்து வேகமாக வந்ததே விபத்திற்கு காரணம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ரோமத்திற்காக வளர்க்கப்படும் ஆட்டின் முடியை கத்தரித்து எடுக்கும் போட்டி நியூசிலாந்தில் நடைபெற்றது. இதில் 25 நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். ஆடுகளின் ரோமத்தை வெட்டி எடுக்கும் போட்டி 10வது ஆண்டாக நியூசிலாந்தில் நடைபெற்றது. போட்டியில் கலந்து கொண்டவர்கள் வேகமாக ஆடுகளின் ரோமத்தை குறைந்த நேரத்தில் வெட்டி எடுக்க வேண்டும் என்ற நிபந்தனை போடப்பட்டு இருந்தது. போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு $2500 பரிசுத் தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதில் நியூசிலாந்து பிரதமர் ஜான் கே மற்றும் அந்நாட்டு கவர்னர் சர் ஜெர்ரி மெடிஃபாரே ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை கண்டுகளித்தனர். இந்த போட்டியில் நியூசிலாந்தைச் சேர்ந்த கிரிக் பாட்ரிக்ஸ் 4வது முறையாக வென்று சாம்பியன் பட்டம் வென்றார். அண்மையில் நியூசிலாந்தில் எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரத்தின்படி 10 பேருக்கு ஒரு ஆடு என்ற அளவில் அங்கு ஆடுகள் வளர்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 2வது இறுதிப் போட்டி நாளை அடிலைடில் நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு ஆஸ்திரேலியாவும் இலங்கையும் தகுதி பெற்றன. இரு அணிகளுக்கும் இடையே நேற்று நடைபெற்ற முதலாவது இறுதிப் போட்டியில் 15 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது. இந்நிலையில் 2வது இறுதிப் போட்டி நாளை அடிலைடில் நடைபெறுகிறது. இதற்காக இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். நாளைய போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றால் தொடரை கைப்பற்றும் என்பதால் ஆஸ்திரேலியாவை வீழ்த்த இலங்கை அணி கடுமையாக போராடும் என்று தெரிகிறது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி, சென்னை, மதுரை. இன்றைய தங்கத்தின் விலை: தங்கம் 1 கிராம் 2614 ரூபாய். 1 பவுன் ஆபரண தங்கம் 20,912 ரூபாய். 24 கேரட் தங்கம் 10 கிராம் 27,955 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இன்றைய வெள்ளியின் விலை: 1 கிராம் வெள்ளி 63 ரூபாய். 1 கிலோ வெள்ளி 58,880 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மீண்டும் முக்கிய செய்திகள். உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் கூடங்குளம் குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதனை வெளியிட அதிமுக அரசு தயங்கி வருகிறது. நில மோசடி வழக்கில் எடியூரப்பா குடும்பத்தினருக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. டெல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அப்போது கட்டிடங்கள் குலுங்கியதால் பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியேறி தெருக்களில் தஞ்சமடைந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.